சர்வீஸ்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே வீடியோவில் சொன்னீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குதுங்க. ரேட்லாம் எப்படி இருக்குது? மற்ற இதை காட்டிலும் இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, ரேட்லாம் எப்படி இருக்குது? ரேட் பரவாயில்லையா? டிரைவருங்களாம் எப்படி சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது? அவங்களாம் ரொம்ப ஹெல்ப்பாக நடந்துக்கிறாங்க. சரி, ஓகேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அக்கம் பக்கம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்பில் எது இருந்தாலும் நீங்கள் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். எங்கள் வாழ்வாதாரத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறோம். அவ்வளோ. சரி, ஹாப்பி தேங்க்யூ. அப்பாட்ட பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் சர்வீஸ் நான் கடையில் இருந்தாலும் வீட்டில் இப்போ லேடிஸில் அனுப்புறது நாங்கள் சிறப்பு. வேறு ஏதாவது எங்கள் பக்கம் தேவைகள் எதாவது இருந்தால் சொல்லுவோம், அதான் மாற்றி அனுப்பிச்சிடலாம். உங்களுடைய குறைகள் எதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். இந்த பரிசை பற்றி உங்களுடைய பரிசு என்னன்னு சொல்ல, இந்த மாதிரி ஆட்டாக்காரர் வந்து இப்போ பரிசு கொடுக்குறாங்க, வாடகை தான் கொடுக்குவாங்க. இப்போ முறை பரிசு கொடுக்குறாங்களா, இதை பற்றி உங்கள் ஓகே நன்றி. எங்களுடைய சர்வீஸ் எப்படிமா இருக்குது உங்களுக்கு? இல்லை ஏதோ வாடகையெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வராங்களா? ஓகே. உங்களுக்கு வாடகைலாம் நார்மலாக இருக்குது? யாரும் வீட்டுக்கு மேலே எச்சா கேட்குறதில்ல? அப்படி ஏதாவது இருந்தாக்கா நீங்கள் வந்து ஆரம்பிச்சு நல்லாவே உங்கள் சார்ந்தவருக்கு அப்படியே என்ன பண்ணுங்க, நிறைய பண்ணுடைய ஆதரவு கண்டிப்பாக அதில் நிறைய பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. உங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் பிரார்த்தனை. உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் கண்டிப்பாக எங்கள் மேலே ஏதாவது குறைகள் இல்லை குறைகள்லாம் இல்லை, நல்ல திருப்தியாக தான் இருக்குது. இந்த மாதிரி பரிசு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நான் எதிர்பார்க்காத ஒன்று புத்தாண்டு அன்னைக்கு கொடுக்குறீங்க, மிக மகிழ்ச்சி. சின்ன ஒரு வேண்டுதல் மட்டும், உங்களுடைய முடி கட் பண்ணும்போது உங்களுடைய மெசேஜ் வந்து நல்லா இருக்கும். அதாவது இந்த ரூபாய் மெசேஜ் வந்து நல்லா இருக்கும். இதோட புரியல அமௌண்ட் விடுதில்லை. உதாரணம் ஈரோட்டில் போகிறேன், பில்லு வந்து மெசேஜாக வந்து நல்லா இருக்கும். தேங்க்யூ. அது மட்டும் ஏற்படுத்தும். ஏன்னா நாங்கள் வந்து கணக்கு எழுதும் போது மெசேஜ் வச்சு கணக்கு எழுதிக்குவோம். ஓகே, கண்டிப்பாக நாங்கள் நன்றி. பாருங்க, நீங்கள் இன்னும் சொல்ல போனாக்கா எங்களுக்கு வந்து பில்லை நாங்கள் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப்பில் எனக்கு வாட்ஸ்அப் வந்து நல்லா இருக்கும். வாட்ஸ்அப்பில் வரும். ரொம்ப வாட்ஸ்அப்பில் நாங்கள் நல்ல மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ அப்டேட் ஆகிட்டு நல்லா இருக்கும். தேங்க்யூ. செஞ்சு எல்லாருக்குமே எங்கள் சர்வீஸ்லாம் நல்லா இருக்கு. இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எந்த குரூப் இருந்தாலும் கொஞ்சம் போட்டு சப்போர்ட் பண்ணிவிடுங்க. இது எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டிரைவருங்களாம் எப்படிமா நடந்துக்கிறாங்க உங்கள்கிட்ட? பரவாயில்லைங்களா? நல்லாயிருக்கும். சரி, ஓகேம்மா. உங்களுக்கு வாடகை ரேட்டெல்லாம் எப்படி கட்டுப்படி ஆகுதுலாம் எப்படிங்க? நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்ல முடியும்னு சொல்லுங்கள். ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. சரி, ஓகே, தேங்க்யூங்கம்மா. நீங்கள் இன்னும் எங்களுக்கு நிறைய பேர்த்திட்ட சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் சௌகரியமாக இருக்கும். சரிங்க, சரி, ஓகேம்மா. நன்றி. நன்றிம்மா. இப்போ தான் சாப்பிட்டோம். உங்கள் அபிப்பிராயம் இந்த மக்களாட்டை பற்றி ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா? நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது. வாடகைலாம் எப்படி இருக்கு? வாடகை எல்லாம் நல்லா இருக்கு. சரி. இந்த ப்ரைஸை பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம்? இது வந்து எங்களை வந்து எப்படி எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இது வரைக்கும் ஏதாவது ஆட்டோக்காரங்க யாராவது ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க? இது வரைக்கும் எந்த அந்த மாதிரி யாருங்களுக்கு திடீர்னு நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ரொம்ப ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கள். அது சரி, ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.
நீங்கள் மக்கள் ஆட்டோ பயணத்தை பற்றி என்னமா நினைக்கிறீங்க? உங்கள் அபிப்பிராயம்? இல்லை பரவாயில்ல. எல்லாம் சூப்பராக இருக்குங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக தான். ஏன்னா அமௌண்ட்டெல்லாம் வெளியில் அதிகமாக இருக்குது. ஆமாம், கரெக்டாக வந்துடுறீங்க, கரெக்டாக சேஃப்டியாக எங்களை கொண்டு வந்து சேர்த்திடுறீங்க. அதனால் எங்களுக்கு மக்கள் ஆட்டோ ரொம்ப பிடிச்சது. ஈரோடுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கெல்லாம். ஓகேங்கம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமும் பரவாயில்லைங்க மக்கள் ஆட்டம். ஓகேங்க. உங்களோட பயணத்துக்கெல்லாம் ஒன்று இடத்துல நல்லபடியாக பயணிக்கிறாங்க. நல்லபடியாக கூட்டிகிட்டு போனாங்க. எல்லா பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகேங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மக்கள் ஆட்டோ சார்பாக உங்களுக்கு ஒரு சிறிய பரிசு. மக்கள் ஆட்டோவில் பயணிப்பதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்னங்க? எப்படி இருக்குது? நல்ல பழக்காங்க. 6 வருஷத்துலேருந்து பழக்கம். இப்போ ரொம்ப உடனே வந்துடுறாங்க. ரொம்ப கைண்டாக, அதாவது வந்து எங்கே போகிறோமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக இருந்தால் வெயிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா ஆட்டோக்காரங்களும் நல்ல ஒரு இதாக இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கோங்க. ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு வாழ்த்துக்கள். மக்கள் ஆட்டோ சர்வீஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்க. நல்லா இருக்குங்க. எப்போ கூப்பிட்டாலும் உடனே வந்துடுறீங்க. கரெக்டாக நம்ம பொறுமையாக என்ன சொல்கிறோம் என்னன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறீங்க. நல்லா இருக்குது. சர்வீஸ் நல்லா இருக்குது. சரி, ஓகேங்கம்மா, நன்றி. ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. டைமுக்கு நான் போகிற டைமுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதிகபட்சம் 10 நிமிஷம். டிரைவருக்கு வந்து ரொம்ப அதாவது பிளட்டோட இதில் ரத்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் அக்கம் பக்கம் எல்லாருக்கும், உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிள் எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள், எங்களுக்கு ஆதரவு. மக்கள் ஆட்டோவோட உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் மேம். சரி. ஆட்டோ சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சொன்ன 10 நிமிஷத்துலேயே வந்து கூப்பிட்ட 10 நிமிஷத்துலேயே வந்துடுறாங்க. நல்லா இருக்குது சர்வீஸு. சார்ஜும் வந்து கரெக்டான சார்ஜ் தான் வாங்குகிறாங்க. பிக்கப்பு ட்ராப்பு நல்லா பண்ணுறாங்க. சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்து வந்துடுது ஆட்டோ. நல்லா இருக்குது சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்குது. ப்ரைஸ் வந்து நல்லா இருக்குது. ப்ரைஸும் அருமையாக இருக்குது. ஏன்னா ஆட்டோக்காரங்க இது மாதிரி எதுவும் இது வரைக்கும் யாரும் கொடுத்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் ப்ரைஸு. நல்லா இருக்குது. நல்ல கூப்பிட்டோன்னு வந்தாங்க. நல்ல எங்கேயோ போகிறதுக்கு ஆட்டோ தேவையாக இருக்குது. இன்னைக்கு பயணத்துக்கு ஆட்டோ டாக்ஸி எல்லாமே ஒரு தேவையாக இருக்குது. அதில் மக்கள் ஆட்டோ நல்ல சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்கள்கிட்ட ஏதாவது மாற்றிக்க வேண்டிய வாய்ப்புகளாக இருக்கிறதா சொல்லலாம். சொன்னாலும் நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் குறையாக எதுவும் இல்லை. பார்த்த வரைக்கும் வந்து இந்த ப்ரைஸை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? எதிர்பாராத கிடைச்சது. சொன்னாங்க. சரி. ரொம்ப சந்தோஷம். இல்லை, இது வரைக்கும் அது மாதிரி ஆட்டோக்கார் வந்து ப்ரைஸ் கொடுத்ததா அதை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்டது இல்லை. ரொம்ப புதுசாக இருக்குது. ஈரோட்டில் வந்து மீட்டர் ஆட்டோங்கிறது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 6 மாதம் ஆச்சு. இப்போ இந்த 6 மாதத்தில் நீங்கள் நிறைய இடத்துல கூப்பிட்ருப்பீங்க. அந்த சர்வீஸ் உங்களுக்கு திருப்தியாக இருக்குது இல்லையா? திருப்தியாக இருந்தது. சரி. குறைந்த விலையில் நல்ல சேவை கொடுக்குறாங்க. நன்றி மக்கள். ஓகே. மக்கள் ஆட்டோவை பற்றி உங்கள் கருத்து மட்டும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். மக்கள் ஆட்டோவோட இது நல்லா இன்னும் மேலும் பெருகணும். இன்னும் நிறைய ஆட்டோஸ் வந்து எங்கள் மக்கள் சேவை இன்னும் தொடரணும். அதுக்காக அவட பிரார்த்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். இந்த கிஃப்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது, முயற்சியாக இருக்குது. இந்த கிஃப்ட் மூலிமா இன்னும் நிறைய பேர்த்துக்கு அந்த விஷயம் தெரியும். அந்த மக்கள் ஆட்டோவோட இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சேவை தொடரணும். வாடகைலாம் நார்மலாக தான் இருக்குங்க. நல்ல ரீசனபிளாக இருக்குது. பரவாயில்ல எங்களுக்கு. சர்வீஸும் நல்லா இருக்குது. டைமிங் கரெக்டாக
செட் ஆகிருக்கு, கரெக்டாக இருக்குதுங்க. ஒன்றும் குறையா எதுவும் இல்லை, நல்லா தான் வேற இருக்குது. ஏதாவது இருந்தால் பரவாயில்லன்னு ஏதாவது நினைக்கிறீங்களா? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லலாம். வேற குறைகள் ஏதாவது இப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அதை புக் பண்ணால் வேணால் கொஞ்சம் டைமிங் ஒரு 20 நிமிஷம் ஆகுது, அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வர மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அந்த ஆட்டோ சரி பண்ணிக்கலாம் ஒரு நாளில். சரி, ஓகே, தேங்க்ஸ். சரி. ஆட்டோவில் பயணிச்சு ஆதரவு மக்கள் ஆட்டோ பயணம் பண்ணதுக்காக ஒரு சிறப்பு பரிசு. நான் மக்கள் ஆட்டோவில் பயணித்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கண்ணா? நல்லா சிறப்பாக இருக்குங்க. நல்லா இருக்குது. நான் கொஞ்ச நாளாக தெரியாது இருந்தேங்க. ஓகே. அப்புறம் ஒருத்தர் சொன்னார் ஃப்ரெண்டு, அவர் மூலிமா இப்போ ரெகுலராக மக்கள் ஆட்டோ தான் போயிட்டுருக்குங்க எங்கள் ஃபேமிலியில். உங்களுக்கு கரெக்டாக கரெக்டாக சொல்லி வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுது இல்லைங்களா? கரெக்டாக வருது, 10 நிமிஷத்தில் வந்து. நன்றி, வாழ்த்துக்கள். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு அது பாருங்க. கண்டிப்பாங்க. ஓகே, நன்றி, வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாம் சொல்லி வச்சுட்டேன். எஸ்பிபி காலனி, எஸ்பிபியில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து ரிட்டையர் ஆகியிருக்கேன். இங்கே எஸ்பிபி காலனி அண்ணா நகரில் தான் குடியிருக்கேன். நான் ரொம்ப நாளாக வேறு டாக்ஸி, கால் டாக்ஸி சரவணெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் தான் மக்கள் ஆட்டோங்கிறது இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. ஃபேஸ்புக்கில் அவங்கள பார்த்தேன். அவங்களுடைய ஃபேர்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது, எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க ஃபேர் வச்சுருக்காங்க. அதாவது 1.5 கிலோமீட்டருக்கு 60 ரூபா, அப்புறம் வரக்கூடிய 1 கிலோமீட்டருக்கு 20 ரூபா. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா எந்த கால் டாக்ஸியில் வந்தாலும் குறைஞ்சது 350, 400 தான். இங்கேருந்து நீங்கள் சரியாக கால் டாக்ஸி எடுத்து போனாலும் 400, அங்கேருந்து வந்தாலும் 400 தான் வரும். ஆனால் அது நீ மக்கள் ஆட்டோவில் வந்தீங்கன்னா என்னுடைய இதில் வந்து ஜங்ஷன்லேருந்து இங்கே வந்தோன்னா 250 அந்த மாதிரி தான் வருது. அந்த கிலோமீட்டர் கணக்கு தான் வருது. ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக 100 ரூபா, 150 ரூபாய்க்கு கிட்ட மிச்சமாகுது. அதோடு இல்லை, அவங்க நல்லா கஸ்டமரை ட்ரீட் பண்ணுறாங்க. நீங்கள் கூப்பிட்டோன்னே உடனே அட்டன் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உடனே சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. மற்ற கால் டாக்ஸியில் 10 நிமிஷம் வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகும். வந்துகிட்டே இருக்கேன் தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தான் கீழே சீக்கிரம் போய் அவங்கள போய் பிடிக்கணும். அவங்க முன்னாடியே வந்து நின்றுடுவாங்க. அந்த மாதிரி வந்து கால் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஆட்டோவும் அருமையாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஸ்பீடாக இருக்குது. எந்த இதுலேயும் இது பண்ணுறது இல்லை, ரொம்ப பொலைட்டாக பேசுகிறாங்க. எந்த இது வேணாலும் நடுவில் ஏதாவது ஒரு 10 நிமிஷம் எங்கேயாவது இருந்தால் கூட நமக்கு சௌரியமாக பண்ணி கொடுக்குறாங்க. மக்கள் ஆட்டோ சிறந்த ஆட்டோ. நீங்கள் பயன்படுத்தக்கூடியதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மக்கள் உங்கள் பயன்படுத்துறதை பொறுத்து அந்த ஆட்டோனுடைய இதுவும் நிறையா வரும். அது நிறையா வரணும். மக்களுடைய சௌகரியங்கள் நிறையா வரணும். பயணிகளுக்கு உண்டான அத்தனை சௌகரியத்தையும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இதை பார்க்குற பயணிகள் நல்லா பயன்படுத்திக்க வேண்டும் சொல்லி
audio jungle.